Hi students, நாம் இப்போ introduction to arithmetic progression பார்க்க போறோங்க. இந்த chapter to numbers and sequencesல வர ஒரு சின்ன டாபிக். arithmetic progressionனா என்ன நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம தெளிவா பார்த்தறலாம். சரிங்களா? இப்போ வாங்க போலாம். இப்போ பாத்தீங்களா மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 மேட்ச் ஸ்டிக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 மேட்ச் ஸ்டிக் கூட 2 மேட்ச் ஸ்டிக் ஆட் ஆகிருக்கு. தட் இஸ் 3 + 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி இந்த 3 + 2 இந்த செட் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் கூட திருப்பி 2 மேட்ச் ஸ்டிக் ஆட் ஆகிருக்கு. ஸோ 3 + 2 + 2. சரிங்களா? ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் கூட திருப்பி 2 மேட்ச் ஸ்டிக் ஆட் ஆகிருக்கு. தட் இஸ் 3 + 2 + 2 + 2. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3, 3 + 2, 3 + 2 2 டைம் வந்திருக்கு. 2 × 2, 3 + 2 3 டைம் வந்திருக்கு. ஸோ 3 × 2, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து 3 + 4 × 2 வரும். ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்பெஷல் சீக்வன்ஸ் தான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா இதாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ, ஏ + டி, ஏ + 2d, a + 3d, இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஏங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். டி வந்து நீங்கள் எந்த நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்களோ, இப்போ இந்த காமனாக அது என்ன சொல்லுவோன்னா காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டியை வந்து காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ நீங்கள் சக்ஸசிவ் டேர்ம் கூட நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனி டூ சக்ஸசிவ் டேர்ம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ + டி, இங்கே வந்து 3 + 2. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டி தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த 2 டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டி தான் ஆன்சராக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 3, 5, 3 + 4 7, உங்களுக்கு 7 + 2 9 இல்லைங்களா? இது வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை. இப்போ நீங்கள் எந்த 2 டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அந்த என்ன டேர்ம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் கிடைக்கும். 5 - 3 2, 7 - 5 2, 9 - 7 2, அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஏயை வந்து நம்ம ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். அந்த டியை வந்து நம்ம காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏ + டி, a + 2d, a + 3d, a + 4d, எக்ஸெட்ரா இந்த ஃபார்மில் இருந்தாலே அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் வந்து a + d, தட் இஸ் ஃபஸ்ட் டேர்ம் வந்து நம்ம T1 வச்சுக்கலாம். இப்போ T1 வந்து ஏ, T2 வந்து a + d, T3 வந்து a + 2d. அப்போ Tn என்னவா இருக்குங்க? a + 3 வந்துன்னா இங்கே 2, 2 வந்ததுன்னா 1, இங்கே 1 வந்ததுன்னா +0 இல்லைங்களா? ஸோ n வந்ததுன்னா இங்கே n - 1d. இதுதான் வந்து உங்களோட ஜென்ரல் டேர்ம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் டேர்ம் வந்து a + n - 1 × d. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்னன்னு தெரிஞ்சுதுங்களா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் தாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா a + d, a + 2d, a + 3d, எக்ஸெட்ரா இந்த ஃபார்மில் இருக்கும். அதில் ஏங்கிறது வந்து உங்களோட ஃபஸ்ட் டேர்மாகவும் டி வந்து காமன் டிஃப்ரென்ஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எந்த 2 சக்ஸசிவ் டேர்ம்ஸை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டி தான் வந்து காமனாக கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 2 ஃப்ளார்ஸ் கூட 4 ஃப்ளார்ஸ் ஆட் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இப்போ 2 + 4 உங்களுக்கு 6 இல்லைங்களா? இப்போ 1 2 3 1 2 3 4 5 6 இல்லைங்களா? ஸோ இது வந்து 2 + 4, இது கூட +4 ஃப்ளார்ஸ் ஆட் ஆயிடுது.
ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு அப்போ அர்த்தம். தட் இஸ் 2, 2 + 4, 2 + 2 × 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போ என்ன வருங்க? 2 + 3 × 4 இருக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ளார்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது வந்து உங்களோட ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ இந்த டி வந்து உங்களுக்கு என்னதுங்க? 4 ஆயிருது. 4 வந்து உங்களோட டி, தட் இஸ் காமன் டிஃபரன்ஸ். ஸோ எந்த 2 நீங்கள் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அதான் சொல்ல வராங்க. தட் இஸ் 2, 6, 10, etc. ஸோ எனி 2 டேர்ம்ஸ் நீங்கள் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டி தான் வந்து கிடைக்கும். 4, 10 - 6ம் 4 தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2, 6, 10 நெக்ஸ்ட் வந்து 14 வரும், அப்புறம் 18 வரும். இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கிற சீக்வன்ஸ்னால் என்ன? அந்த அந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ஏங்கிறது உங்களோட ஃபஸ்ட் டேர்ம், டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட nth டேர்ம் எப்படி இருக்கணும்னா a + n - 1d அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? a + n - 1d. அப்புறம் ஜென்ரல் அந்த சீக்வன்ஸோட ஃபார்மேட்டே வந்து a, a + d, a + 2d, a + 3d, etc. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ இதை பேஸாக வச்சு தான் இனிமேல் வர எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுவோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.